ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பன்னீர் பீஸ் சேர்த்து ஒரு சூப்பரான புலாவ் தான் ஒன்று எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல இந்த புலாவ் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சூப்பரான இந்த பன்னீர் பீஸ் புலாவ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பாஸ்மதி அரிசி வச்சு தான் இந்த புலாவ் பண்ணிருக்கேன். நீங்க நார்மல் ரைஸ்லயும் இதை செய்யலாம். அதுக்கு இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி விட்டு இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இந்த புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் நெய்ல வறுத்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகட்டும். இன்னைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப் சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஈவனா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க பன்னீர் எல்லா சைடுமே நல்லா ஈவனா டோஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு புலாவ் நான் குக்கர்ல செய்ய போறேன். குக்கர் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போறேன். நெய் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். இப்ப இதுல ஒரு ஸ்பைசஸா நம்ம சேர்த்துப்போம். 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். இதுல காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போறதில்ல, பச்சை மிளகாய் தான். அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு. இதோட 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரோசன் பீஸும் சேர்த்திருக்கேன். பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுல நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் தேங்காய் பால் அப்படிங்கறதுனால 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் மட்டுமே சேர்த்துக்க போறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனா தான் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி தண்ணிலாம் இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு உடனே குக்கர் மூடி போட்டு விசில் போடாம அரிசி ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரிசி ஒரு பாதி அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுறேன். விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். கண்டிப்பா அடுப்பை சிம்ல வச்சு கரெக்டா 10 நிமிஷம் வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா சாதம் வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் விசில்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்படி ஓப்பன் பண்றேன். சூப்பரா நம்மளுடைய சாதம் வெந்துருச்சு பாருங்க. இந்த பன்னீர் பீஸ் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும்போது கரண்டி வச்சு கலக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே ஆற விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் உடையாம நல்லா உதிரியா கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறேன். ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் உடையாம நல்லா உதிரியா சூப்பரா இருக்கும். இதோட நீங்க பன்னீர் கிரேவி, இல்ல கேப்சிகம் கிரேவி, சிக்கன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் என்ன செய்யறது அப்படின்றது யோசிக்காம பன்னீர் இருந்தது அப்படின்னா சூப்பரா இந்த புலாவ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியான இந்த பன்னீர் புலாவ் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.